வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காரு. அவர் வந்து கோவிலுக்கு எப்படியோ ஒரு அடியாக காலில் விழுந்தோ கையில் விழுந்தோ தட்டு மாதிரி அழிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ கோயில் இருக்கிறதாண்டா விஷயமே. அங்கே போயிட்டு ஒரு பக்கம் போட்டி பொறாம எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட்டெல்லாம் போகாமல் நல்லபடியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும். நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமையும் போகலாம். அந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடரியோட நோக்கம் உள்ளவே ஒரே ஒரு நோக்கம் தான். அவங்களுக்கு எப்படியாவது மல்லியை தோக்கடிக்கணும், மல்லி சந்தோஷமா இருக்கக்கூடாது, மல்லி வாழ்க்கையை நாசனமானும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ என்ன பண்ண காத்துன்னு இருக்காங்க, என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே அடியாக நம்ம மல்லி இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை இருந்து ஃபர்ஸ்ட்டு மல்லியை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரிகாரம்னு ஒன்று கொண்டு வராங்க. பரிகாரமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டீம் இருக்கிற பரிகாரம். அதுக்கப்புறம் நெருப்புக்குள்ளே வக்கான்னு 4 நல்ல ஒரு மந்திர சொற்களை வந்து நாங்கள் சொல்லுவோம். அந்த மந்திர சொற்களை முழுசையும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தீயிலுக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எங்கேயோ பார்த்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ரோஜா சீரியலில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் திருப்பியும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். அதில் வந்து கரெக்டாக அந்த சுற்றி தீ இருக்குல்ல, அதில் வந்து கரெக்டாக பெட்ரோல் சீவனம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கலந்து அங்கே கரெக்டாக குளிக்க போகிற போது மல்லிக்கு ஃபயர் டக்குன்னு அட்டாக் ஆகிற மாதிரி மல்லியோட சோழி அங்கேயே முடிஞ்சிடுற மாதிரி ஒரு பிளான் போட்டுருக்காங்க. என்னடா இப்படியெல்லாமா பிளான் பண்ண முடியும், இப்படி நடந்தால் என்னடா நடக்கும், வாழ்க்கை ஒரு பக்கம் போயிருமே, அதுக்கப்புறம் நம்ம மல்லியை காணவே முடியாதே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் 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 வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. இது எப்படி தட்டு கழிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டம், ஒரு பக்கம் பயம், எல்லாமே சேர்ந்து வந்து நம்மளை ஒரு பக்கம் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வழி இருக்குது, முற்றிலுமான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நாம தான் ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவரு தாங்க ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பரிகாரமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ரேணுகா வேணுமே வேணும் சாமி அந்த மாதிரி நடிக்கிறாங்க. உடனே போய் தவட்ட மேலே ஒன்று விட்டு கழுத்தை பிடிச்சிடுறாங்க. நீ சாமியா, நீ சொல்லி நீ சாமியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை நான் ரேணுகா தான் விஜய் எனக்கு கிடைக்கணும்னு ஆசையில் இந்த மாதிரியாலும் நான் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சேன். இதோ பாரு ரேணுகா, நான் உனக்கு தான் சொல்லிட்டேன், இனிமேல் நீ என் வாழ்க்கையில் மட்டும்தான் சொல்லிட்டேன். மல்லியே கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வெண்பாவுக்கு பிடிக்காத ஒரு பர்சனை மாற்றி இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறன்றதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உனக்கு என்ன சொன்னா, அவளோட உயிரை தான் நீ காவு வாங்கணும்னு நினச்சேன்னா அடுத்த செகண்டே நான் உன்னை வெளியே தள்ளிட்டேன், மல்லி கூட சேர்ந்து வாழ துணிஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ விஜய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அட்ட என்னடா உலகமாக நாடகம் இதெல்லாம் நடிக்கலாம், அதுக்குன்னு ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகாவை கேட்கலாம். ரேணுகா இருந்துன்னு ஒரு பக்கம் அப்படியே சும்மா பம்பி போன பாம்பு மாதிரி அமைதியாக இருக்காங்க. கதிரேசன் கோவம் வந்துடுது, ரேணுகா வச்சிடறாங்க. எல்லாரும் 1008 வேலையை விட்டு உனக்காக எல்லாருக்கிட்டையும் கூத்தாடி கெஞ்சி இந்த இடத்துக்கு வந்தால் நீ கேவலமான இந்த மாதிரி வேலை செஞ்சுன்னு இருப்பியா, உனக்கெல்லாம் வெக்கமல்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு, எல்லாம் பொண்ணு தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டுன்னு ஒரு பக்கம் நடிக்கிறாங்க பாருங்க. இந்த நடிப்புக்கு அப்படியே சும்மா என்ன கொடுக்குறதுனே தெரியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடிப்பு மேல நடிச்சு போயிட்டே இருக்காங்க. இவங்களால நம்ம என்னதான் சொல்றது பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேலே போனால் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு அடுத்த வேலையை தாங்க பார்க்கணும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோர் தான். மனோர் வந்ததோட மட்டும் இல்லாமல் இந்த இடத்த எங்கே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கிற போது, சுடரே நலமா, நீ சுடரின்ற விஷயத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆனால் யாரும் தெரியாத மாதிரி தானே காட்டினு இருக்காங்க. அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் ஒன்று அந்த வீட்டை விட்டு தர்றன்னு இழுத்துன்னு போய் வெளியே விட போகிறோம். அதுக்கான எல்லா இதுவும் ரெடி பண்ணியாச்சு. உன்னை கூடிய விரைவில் துரத்துறது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லதாக தான் சொல்கிறேன், நடக்க போகிறது என்னவோ அதை தான் சொல்கிறேன். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுக்க போகிற, எது உண்மை எது பொய், எது மாற்றம் எது தோல்வின்னு சொல்லிட்டு. அப்போ புரிய நான் யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட வச்சுக்கிட்ட நான் சாதாரணமாக அடிக்க மாட்டேன், சும்மா அப்படியே சும்மா சம்பவம் மாதிரி சிறப்பாக செஞ்சு விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது இந்த பக்கம் போனாலும் முள்ளு குத்துது, இந்த பக்கம் போனாலும் முள்ளு குத்துது, எங்கே தான் நான் போகிறது, எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது செய்யலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு யோசிச்சு விசாரிச்சு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டாக செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்கிற விஷயத்தை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்படவும் இருக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம
ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்து நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா மேலே தப்பு இருக்கிறதுனால தான் அவங்க மன்னிப்பே கேட்குறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். இனிமேல் ரேணுகாவால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவள் பண்ணியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி ஒரு பக்கம் எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து சொத்தை எல்லாமே ஒரு பக்கம் பறிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மல்லியை தீர்த்து கட்டுறது தான் இங்கே வந்துருக்கிறதே. மல்லியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் நீங்கள் பார்க்கலாம் போகிறீங்க. அப்போ இருந்தா இது கம்மு போட்டால் தான் ஒட்ட முடியும். தான் எட்டு போய் வீட்டில் நான் கம்மு வாங்கினார். அப்புறமா நம்பர் பிளேட் கம்மு இருந்தால் தான் ஒட்ட முடியும். சரி, இப்படி தாங்க ஒரு பக்கம் நசன பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் எப்போ முடிவு வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை கூடிய விரைவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்படி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு பக்கம் எல்லாருக்கும் நல்லதாக செஞ்சுன்னு இருக்கோம். அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது. நம்ம கொய்யா தோட்டத்தில் வந்து நிறைய பாக்டீரியாஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் நடந்தனால தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் கொய்யாக்காலம் பிஞ்சிலே பழுத்து விழுந்துன்னு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்தனம், வருக தருகேன்.